உங்கள் துவக்கம் அற்பமா இருந்தாலும் நிச்சயமா உங்க முடிவு வந்து சம்பூர்ணமா தான் இருக்கும். இந்த நாள்ல உங்கள இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வந்து வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் ஒருவேளை உங்கள அடுத்த பகுதிக்கு வந்து போக சொன்னாரு அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம ஸ்டார்ட் பண்றதும் சரி, நம்ம முடிக்கிறதும் சரி, நெறைய நேரம் வந்து ஆண்டவர் வந்து அடுத்தடுத்து காரியங்கள் நெறைய செஞ்சுட்டே இருப்பாரு. பைபிள்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒண்ணு ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு ஆண்டவர் போ சொல்லியிருப்பார். இல்லன்னா ஒரு சீசன்லேருந்து அடுத்த சீசனுக்கு வந்து போ சொல்லியிருப்பார். இதே மாரி தான் ஆண்டவர் நெறைய நேரம் வந்து பண்ணுவார். நீங்க நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆ ரூத் 1:6ல இருக்கு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து இந்த நேரத்துல ஆ நகோமிக்கு வந்து ஒரு வேளை ஒரு இருதயத்துல வந்து தோணியிருக்கலாம். ஆண்டவர் வந்து நம்ம தேசத்திலேயே நமக்கு வந்து திருப்பி வந்து சாப்பாடு குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னது இந்த நகோமிக்கு வந்து அடுத்த பகுதிக்கு நம்ம போயிரலாம். இந்த இடத்துல இருக்க வேணாம். நம்ம அடுத்த பகுதிக்கு போயிரலாம் அப்படின்ற வந்து ஒரு எண்ணம் வந்து வருது. இதே மாரி இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல வந்து ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, அந்த தேசம் எங்கும் பஞ்சமா இருக்கும். அப்ப கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்வாரு, எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்வாரு. 1 ராஜாக்கள் 17:3ல இருக்கு. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் வந்து நீ சொல்றாரு, நீ இந்த இடத்துல இருந்து எழும்பி அந்த ஆத்து பக்கத்துல போ. ஆனா நான் உனக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். காகத்துக்கு நான் கட்டளையிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு சீசன் மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் வந்து அப்படி போஷிச்சாரு. திருப்பி வந்து 8வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. அங்கே தங்கிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஏற்கனவே நான் செட் பண்ணிட்டேன். ஏற்கனவே எல்லாமே ரெடியா தான் இருக்கு. நீ போனா மட்டும் போதும். இந்த நாள்ல ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரொவிஷன் எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாரு. அங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படியா டெஸ்டினி ஹெல்பர்ஸ். அதாவது உங்க வாழ்க்கைய அடுத்த பகுதி கொண்டு போற மனிதர்களையும் ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஏற்கனவே அவங்களுக்கு கட்டளை குடுத்து தான் வச்சிருப்பாரு. ஆனா எழுந்து போ வேண்டியது நம்முடைய வேலை. இந்த நாள்ல இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்க மனசுல உந்தி தள்ளினார் அப்படின்னு சொன்னா, அந்த முதலாவது அந்த காலை நம்ம வைக்கிறது, அந்த ஆற்றில உங்க காலை வைங்க, அப்ப யோர்தான் வந்து திரும்பும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நம்ம எடுத்து எடுத்து வைக்கணும். அந்த தைரியத்தோட ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு தைரியத்த தாங்க. எப்பவுமே ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. ஓ எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த மனிதர் பிடிச்சிருக்காங்க, நான் இங்கேயே கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃபீலிங்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க. மூவ் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப இருக்கிற பகுதி மேல நமக்கு ஒரு சின்ன ஒரு இது வரணும். ஒரு எப்படி சொல்றது? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு வரக்கூடாது. நான் அடுத்த பகுதிக்கு நான் போகணும். அந்த அந்த சூழ்நிலை குறித்து நம்ம டயர்டா நம்ம ஃபீல் பண்ணணும். இதுலயே நிறைய பேர் வந்து முறுமுறுத்துட்டு எனக்கு இந்த வேலை வந்து பிடிக்கல, இந்த போதுமான வருமானம் இல்ல அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனா இதை விட்டு அடுத்த பகுதிக்கு நான் போகணும் அப்படின்னு வந்து நினைக்கவே மாட்டாங்க. ஆண்டவரே ஒரு வேலை சொன்னா கூட இல்ல பரவாயில்ல, ஆனா எனக்கு இது ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டா இருக்கு, நான் இங்க இருந்து பழகிட்டேன், இங்க ஒர்க் பண்றவங்களோட நான் பழகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. செவி கொடுக்கும்போது நிச்சயமா அடுத்த பகுதிக்கு ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு போவார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, அந்த அழுகையில தான் வந்து அவங்க பெருமூச்சு விட்டு ஆண்டவர் அழுவாங்க. ஆண்டவரே என்னை எகிப்தியர் இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில குறைகளை பார்க்கும்போது இதுக்கு நான் எகிப்திலே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் எந்தெந்த பகுதிக்கு அவங்கள கொண்டு போனாரோ அங்கங்க ஆண்டவர் ஆல்ரெடி ப்ரொவிஷன் எல்லா பக்கமும் செட் பண்ணி தான் வச்சிருந்தார். அதனால இந்த நாள்ல சோர்ந்து போய் நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு நிச்சயமா நம்மள தெரியும். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் நம்மளையும் போஷிக்க வல்லமல்லரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை அடுத்த பகுதிக்கு போக சொன்னானா தைரியத்தோட போங்க. அங்க ஏற்கனவே எல்லாமே உங்களுக்கான உணவு, உங்களுக்கான இருப்பிடம், உங்களுக்கான எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. நிச்சயமா கர்த்தர் உங்களை நேர்வழியா உங்களை நடத்துவார். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.